வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 3 ரோல்ல 2 குடைகள் மேக் பண்ணியிருக்கேன். ஒண்ணு வந்து பேஸ் வந்து நார்மல், ஹைட் வந்து கிராஸ் நாட்டு. இன்னொன்னு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நார்மலா பேஸ் போட்டுட்டு ரன்னிங் வேர் யூஸ் பண்ணி நம்ம ஹைட் யூஸ் பண்றோம் இன்க்ரீஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கூட தான் போட்டிருக்கேன். இன்னைக்கு இந்த கூடையோட மெஷர்மெண்ட் எப்படி இந்த கூடைய மேக் பண்ணணும் அப்படின்றத ஃபுல்லா இன்னைக்கு சொல்றேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இது வந்து பாருங்க, நல்ல ஒரு டார்க் ப்ளூ அண்ட் எல்லோ கலர் யூஸ் பண்ணி இந்த கூடைய வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். பேஸ் வந்து நார்மல் போட்டுட்டு ஹைட் வந்து கிராஸ் நாட்டில் போட்டிருக்கேன். இது வந்து 28க்கு 12. ஹைட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறப்ப நம்ம போடுறப்ப 3x3 மாடலில் இது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து லைன் பேஸ்கெட் மாடலில் க்ரீன் கலர், டார்க் க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் வந்து லைன் வர மாதிரி இந்த மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். இந்த மாடலில் நான் வந்து போட்டிருக்கேன். இந்த கூடையை பார்த்தீங்கனாலே தெரியும், ரெண்டுமே 3 ரோல் கூட தான். உங்களுக்கு வந்து நார்மல் பேஸ் ஹைட்டு கிராஸ் நாட்டில் போடுறப்ப உங்களுக்கு வந்து லைட் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் ஹைட் வைஸில். ஏன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ரன்னிங் வேர் யூஸ் பண்ணி போடுறப்ப ஹைட் நிறையா வரும். இது கிராஸ் நாட்டில் போடுறப்ப உங்களுக்கு ஹைட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த 2 கூடையுமே நான் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கூடை வந்து உங்களுக்கு 3x3 மாடலில் வந்து உங்களுக்கு எல்லோ கலர்லேயும் வரும், ப்ளூ கலர்லேயும் வரும், மிக்ஸ்டு நாட்லேயும் வரும். அந்த இடத்துல நீங்கள் பெரிய பிஸ்கட் நாட்டு கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். மொத்தம் வந்து இதில் 28 வயர் யூஸ் பண்ணணும். 16 வயர் வந்து 10 அடியில் ப்ளூ கலர் எடுத்துக்கோங்க, 12 வயர் 10 அடியில் எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் 4 நாளாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளூ போட்டுக்கோங்க, அடுத்து எல்லோ. இந்த ஆர்டர் வைஸில் நீங்கள் போட்டுக்கோங்க. பேஸ் வந்து 12 லைன் வந்து நீங்கள் போடணும். ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறப்ப ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில் தான் நம்ம வந்து ஆரம்பிக்கணும் பேஸ் ஸ்டார்ட். அப்புறம் திரும்ப இந்த சைடில் எல்லோ, இந்த சைடில் எல்லோ போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு ப்ளூ கலர் வருதா, அந்த இடத்துல ப்ளூ கலர்லேயே நீங்கள் 4 நாட் போடணும். எல்லோ கலர் வரப்போ எல்லோ கலர்லேயே நீங்கள் 4 நாட். இதே மாதிரி தான் ஃபுல்லாக சுற்றி நீங்கள் வந்து அதே மாதிரி பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு இந்த 3x3 மாடல் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அந்த 4 நாட்டில் ஃபஸ்ட்டு 2 நாட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து நீங்கள் ஆரம்பித்து போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து கீழே வந்து அந்த குமிழாக வராத மாதிரி உங்களுக்கு நல்லா நீட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஃபினிஷிங் வந்து. அப்புறம் ஃபுல்லாக ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து 3x3 மாடல்லே உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிடச்சிரும். இந்த கூடையோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து டைமண்டும் முடிச்சுக்கலாம். நான் வந்து ஃப்ளாட்டாக முடிச்சிருக்கேன். எப்பயும் போல் ஃப்ளாட்டாக முடித்து நான் வந்து இந்த கூடையை வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நான் உள்ள மிச்சர் இதுக்கு வந்து வயர் வேஸ்டேஜே ஆகாதுங்க. எப்போயுமே நார்மல் பேஸ் போட்டு ஹைட்டு கிராஸ் நாட் போடுறப்ப வயர் வேஸ்டேஜ் உங்களுக்கு இருக்காது. ஹேண்டில் வந்து 2 வயர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இன்னர் வயர் அளந்துட்டு அதிலேருந்து 2.5 பங்கு அவுட்டர் வயர் அளந்து போட்டுக்கோங்க. ஏன்னா பெரிய கூடன்றதுனால ஹேண்டில் வந்து மீடியமாக போட்டுக்கோங்க. இது வந்து லைன் பேஸ்கெட் மாடலில் போட்டிருக்கேன். 8.5 அடியில் 30 வயர், பேஸ் வந்து 13 லைனு, ஹைட் வந்து 29 லைன் போட்டு ஒரு லைன் உள்ள மடக்கி சொருகியிருக்கேன். ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. லைன் பேஸ்கெட் மாடலில் அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ப்ளைனாக ஒரு இடத்துல இந்த மாதிரி பூ டிசைன் கொடுத்துருக்கேன் நான். இதுக்கு வந்து க்ரீன் தான் வந்து நிறையா இருக்கும் டார்க் கலரில். ஏன்னா அழுக்கு தாங்குற மாதிரி கேட்குறாங்கல்ல, அதனால் டார்க் க்ரீன் நிறையா இருக்கும். ஒயிட் வந்து கொஞ்சம் இடத்துல தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பெரிய கூடைகள் போக போக நம்ம வந்து நாட்ஸ் வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் கூடையோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா வேலையுமே இன்சர்ட் பண்ணிடுங்க. ஹேண்டிலுக்கும் சைடாக நீங்கள் வந்து சொருகிடுங்க. நீங்கள் ஹேண்டில் வந்து 2 நாட்லேருந்து நான் எடுத்து போட்டிருக்கேன். அப்படின்னா தான் ஹேண்டில் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், க்ரிப்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி கூடைகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி அப்படியே இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா, இந்த கூடையோட ரேட்டும் நான் வந்து சொல்லுவேன். இந்த கூடைகளில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கேட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்யூ.